கன்னிராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2ஆம் 9ஆம்கான அதிபதியான சுக்கிரன் பகவான் தான் கன்னிராசியில் வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் 7ஆம் பார்வையா மீனராசியை பார்க்குறாரு. சரியா? அப்படிங்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானுடைய பார்வை, வக்ர சனியாக இருக்கிறடைய பார்வை யார் மேலே விழுகுது அப்படின்னா, நம்மளுடைய சுக்கிரன் பகவான் மேலே விழுகுது. அப்படி இருக்கும்போது அந்த நீசத்தன்மை பெற்றிருந்தாலும் ஒரு சுபத்தன்மையோட, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு சுபர் தானே சுக்கிரன் பகவான். அப்படி இருக்கும்போது ஒரு சுபத்தன்மையோடைய தான் நிறைய மாற்றத்தையும் நிறைய நல்ல செயல்களையும் கன்னிராசிக்கு கொடுக்க போறாரு. முதல்ல என்ன மாற்றம் சொல்லி ஏதாவது ஒரு வகையில் ரொம்பவே ரசிக்கும்படியான நிறைய விஷயங்கள் செய்கிறது, ரொம்ப ரசனையான ஒரு பர்சனாக அது நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் சில நேரம் ஏன்டா நம்ம வாழ்கிறோம், ரசனையே எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்தில் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த மன ஓட்டம் எப்பேருந்து இருக்குன்னா, ஏதாவது குடும்ப அளவில் ரொம்ப சந்தோஷமாலாம் இருந்தீங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படி உள்ள உங்களுக்கு இந்த இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு முழு வகையில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி, இல்லை அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கோ அந்த பிள்ளைகளோட ஒரு வாழ்வாதாரத்துக்கு உங்களால் என்ன ஒரு உதவி உங்களால் முடிஞ்சளவு பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதிப்பு மாற்றம் உங்களுக்கு ஏற்படாது. ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னால் நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் வந்து காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் வந்து நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்கள் மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பெயர்ச்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? அதாவது வந்து சுபர், ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு? சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னிராசிக்கு தான் போகிறாரு. சரிங்களா? பெயர்ச்சியாகி அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கன்னிராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆம் 9ஆம்கான அதிபதியான சுக்கிரன் பகவான் தான் கன்னிராசியில் வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் 7ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்குறாரு. சரியா? அப்படிங்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து கன்னிராசி நேயர்களுக்கு அது வந்து நீசத்தில் இருக்கிறாரு.
நீங்கள் என்ன ஒரு நல்லா இருக்குன்னு சொல்வீங்க, ஆனால் அவர் தான் கன்னியில் வந்து சுக்கிரன் நீசம் விட்டார்ல, அப்புறம் என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, மீனத்தில் அவர் வந்து உச்சத்தில் இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது நம்மளுடைய சனி பகவானுடைய பார்வை, வக்ர சனியாக இருக்கிறடைய பார்வை யார் மேலே விழுகுது அப்படின்னா, நம்மளுடைய சுக்கிரன் பகவான் மேலே விழுகுது. அப்படி இருக்கும்போது அந்த நீசத்தன்மை பெற்றிருந்தாலும் ஒரு சுபத்தன்மையோட, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு சுபர் தானே சுக்கிரன் பகவான், அப்படி இருக்கும்போது ஒரு சுபத்தன்மையோடைய தான் நிறைய மாற்றத்தையும் நிறைய நல்ல செயல்களையும் கன்னிராசிக்கு கொடுக்க போறாரு. முதல்ல என்ன மாற்றம் சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராரு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது விடோவாக இருக்காங்க, குழந்தைகள் இருந்தாலும் எங்களுக்கு அந்த திருமணத்திற்குண்டான அமைப்பு இல்லை, நான் ரொம்ப வருஷமாக வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள், இல்லைன்னா ஒரு பயம் இருக்குது, 2ஆம் திருமணத்திற்குண்டான ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, சொல்கிறவங்களுக்கு என்னென்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு மன மாற்றத்தை கொடுக்குது. அந்த மனமாற்றம் இவங்களுக்கு 2ஆம் திருமணத்தை கொண்டு போய் முடியக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருது. இதற்கு முன்னாடி அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த 2ஆம் திருமணம் ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முதல் தொழில், 2ஆம் திருமணம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் சொல்லியாச்சு. தொழிலில் இந்த டைமில் பார்ட்னர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கிறீங்க தொழில் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்தவித மாற்றமே இல்லாத ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். இல்லை நான் வந்து தனியாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் பார்ட்னர்ஸ் போட எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தனியாக போகிறது தொழில் வந்து ஓனாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, சுயமாக முயற்சி பண்ணுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் நீங்கள் அதை தாமதப்படுத்துறது நல்லது. ஒன்று உங்களுடைய மனைவியை பார்ட்னராக போடுங்க, அல்லது உங்களுடைய நண்பர்களை பார்ட்னராக போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இப்போதைக்கு தனியாக சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நண்பர்களாக போட்டாலும் உங்களுடைய மனைவியாக போட்டாலும் உங்களுக்கு அதுக்குண்டான ஆதாயம், வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனைவி மூலமாகவும் சில வருமானம், அவங்க மூலமாகவும் சில சொத்துக்கள் வர்றதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. சரிங்களா? அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, நம்ம ரொம்ப நாளாக சரி, நான் முக்கியமாக ஒரு வெளியூரில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்கூலு, கிட்ஸ் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிப்போம், ஒரு டியூஷன் சென்டரோ, இல்லை எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். ஃபேமிலியாகவும் சரி, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தனாலும் சரி, இல்லைன்னா நண்பர்கள் மட்டுமேவும் அப்படி சேர்ந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால், நிச்சயமாக கூட்டு தொழில் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ரொம்பவே பொருத்தமானதாக இருக்குது, கன்னிராசியை பொறுத்தளவு. அதனால் நிச்சயமாக அதற்கு உண்டான ஒரு வருமானமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடு பார்த்துக்கிருக்கேன், ஒரு சொந்த வீடாக நான் வாங்கணும்னு நினச்சிக்கிருக்கேன். வீடு கட்டாமல் நான் சொந்த வீடாக வாங்கணும்னு நினச்சிக்கிருக்கேன். இந்த காலகட்டம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போதைக்கு தாமதமாகி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த காலகட்டம் கிடைச்சாலும் அதை நீங்கள் கவனமாக, அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா, அந்த வீடெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இல்லைனா தேவையில்லாத ஒரு வில்லங்கத்துலேயோ, இல்லை தேவையில்லாத சொத்து பிரச்சனைலையோ, அதாவது மற்றவங்க சொத்து பிரச்சனையிலையும் நீங்கள் கலந்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த மாத கடைசியில் அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வகையில் ரொம்பவே ரசிக்கும்படியான நிறையா விஷயங்கள் செய்கிறது, ரொம்ப ரசனையான ஒரு பர்சனாக அது நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் சில நேரம் ஏன்டா நம்ம வாழ்கிறோம், ரசனையே எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்தில் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த மன ஓட்டம் எப்பேருந்து இருக்குன்னா, ஏதாவது குடும்ப அளவில் ரொம்ப சந்தோஷமாலாம் இருந்தீங்க, ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படி உள்ள உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு முழு வகையில் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு நல்ல வித மாற்றத்தையும் நல்லவித ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஓகே, உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது என்ன மாதிரியான ஒரு உடல்நிலை கவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது முதல்ல வந்து முட்டிங்கால்லேருந்து பெயின், சரிங்களா? முட்டாங்கால்லேருந்து பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, உள்ளங்கால்லாம் காந்துது, குதிங்கால்லாம் வலிக்குது, என்னன்னே தெரியல, நடக்கவே முடியல, உட்காந்துருந்தாலும் பிரச்சனை, நின்றுக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை. அது வயது பெண்ணாக இருந்தாலும் சரி, வயது பையனாக இருந்தாலும் சரி, சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணனே தெரியலேன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது சிறு பிரச்சனையாக இருக்குமே, அதே மருத்துவ ஆலோசனை சொல்கிறது ரொம்பவே நல்லது.
கண்டிப்பாக போய் தவறாமல் போய் பண்ணுங்கள். இதுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து உங்களால் முடிந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு, இன்னொன்று திருமணமாகி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது விடோவான பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி, இல்லை அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கோ அந்த பிள்ளைகளோட ஒரு வாழ்வாதாரத்துக்கு உங்களால் என்ன ஒரு உதவி உங்களால் முடிஞ்சளவு பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதிப்பு மாற்றம் உங்களுக்கு ஏற்படாது. ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணும். தாமரை பூ கொடுத்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பும் சரி, அந்த மனக்குழப்பமும் சரி, இருக்கிற தடைகளும் சரி உங்களை விட்டு அகன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.